விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒருமுறை கடுமையான முதுகுவலி ஏற்பட்டது. நாட்டின் சிறந்த மருத்துவர்கள் அனைவரும் சிகிச்சை அளித்தும் வலி குறையவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு அரண்மனைக்குள் ஒரு போலி மருத்துவர் நுழைந்தார். அவர் மன்னரிடம் வந்து, மன்னரே, உங்கள் முதுகுவலி சாதாரணமானது அல்ல, இதற்கு ஒரு விசித்திரமான மருந்து இருக்கிறது. யாராவது ஒரு மிகப்பெரிய அறிவாளியின் முதுகெலும்பை எடுத்து வந்து அதை அரைத்து உங்கள் முதுகில் தேய்த்தால் ஒரே நாளில் வலி காணாமல் போய்விடும் என்று கூறினார். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். ஒரு அறிவாளியைக் கொன்று எப்படி அவர் முதுகெலும்பை எடுப்பது? இது பாவம் அல்லவா என்று யோசித்தார். ஆனால் அந்த மருத்துவரோ, மன்னரே, உங்கள் உடல் நலம்தான் முக்கியம் என்று வற்புறுத்தினார். இந்த விஷயம் தெனாலி ராமனுக்கு தெரியவந்தது. அந்த மருத்துவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதையும் யாரையாவது சிக்க வைக்க பார்க்கிறார் என்பதையும் ராமன் புரிந்து கொண்டார். உடனே அவர் சபைக்கு விரைந்தார். அரசர் ராமனிடம், ராமா, இந்த மருத்துவர் சொல்வதைக் கேள். ஒரு அறிவாளியின் முதுகெலும்பு வேண்டுமாம். நாம் யாரைத் தேர்ந்தெடுப்பது என்று வருத்தத்துடன் கேட்டார். ராமன் சிரித்துக்கொண்டே, மன்னரே, இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மருத்துவர் சொல்வது மிகச்சரியான சிகிச்சை. உண்மையில் நம் நாட்டிலேயே உங்களை விட பெரிய அறிவாளி யார் இருக்கிறார்? எனவே உங்கள் முதுகுவலியை தீர்க்க உங்கள் முதுகெலும்பே போதும் என்றார். தொடர்ந்து ராமன் அந்த மருத்துவரை பார்த்து, மருத்துவரே, இதோ மன்னர்தான் மிகப்பெரிய அறிவாளி. இவருடைய முதுகெலும்பிலேயே கொஞ்சம் எடுத்து மருந்து தயார் செய்யுங்கள். மன்னரின் வலி அவரிடமிருந்தே குணமாகட்டும் என்று கிண்டலாக கூறினார். மன்னரின் முதுகெலும்பை எடுக்க முடியுமா? மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த அந்த போலி மருத்துவர் பயத்தில் நடுங்கினார். இல்லை, இல்லை, நான் தவறாகச் சொல்லிவிட்டேன் என்று அலறிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். ராமனின் சமயோசித புத்தியைக் கண்டு மன்னர் சிரித்தார். பயத்தினால் ஏற்பட்ட அந்தச் சிரிப்பிலேயே மன்னரின் பாதி முதுகுவலி மறைந்து போனது. அந்த போலி மருத்துவரை விரட்டிய ராமனை மன்னர் வெகுவாக பாராட்டினார்.